ரொசெட்டா கல் எனும் மாபெரும் கண்டுபிடிப்பு. ரொசெட்டா கல் எனும் மாபெரும் கண்டுபிடிப்பு. வரலாற்றின் நீண்ட நெடிய ஆதாரங்களைத் தேடும் பயணத்தின் பாதையில் ரொசெட்டா கல் போன்ற முக்கிய கண்டுபிடிப்புகள் பண்டைய நாகரிகங்களைப் பற்றிய நமது புரிதலில் மிக முக்கிய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த கல் 1799 எகிப்தில் இருந்த சில பிரெஞ்சு வீரர்களால் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இது எகிப்தின் ஹைரோகிலிப்களின் எழுத்தில் நிலவுவந்த நீண்ட கால ஆய்வில் இருந்து வந்த ஒரு மர்மத்தை விடுவிப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அதோடு மட்டுமல்ல, எகிப்தின் கடந்த கால இரகசியங்களின் கதவுகளை இது திறந்தது. அதுவரை நிலவி வந்த எகிப்தின் வரலாறு பற்றிய பல்வேறு புதிர்களுக்கு இதன் மூலம் விடை கிடைத்தது. ரொசெட்டா ஸ்டோன் என்பது 114 சென்டிமீட்டர் உயரம், 72 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 28 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு பெரிய கருப்பான ஸ்லாப் ஆகும். இது எகிப்தின் நைல் டெல்டா பகுதியில் உள்ள ரொசெட்டா எனும் இடத்தில் இன்றைய ரஷித் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டதோடு அதனால் அது ரொசெட்டா கல் என பெயரிடப்பட்டது. ஹைரோகிலிப்பு எழுத்துக்களை புரிந்துகொள்வது. கிமு 196 டோலமி வி மன்னரின் ஆட்சியின் போது மெம்பிஸில் வெளியிடப்பட்ட ஆணையின் 3 பதிப்புகள் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆணை 3 மொழிகளில், அதாவது 3 எழுத்துக்களில் எழுதப்பட்டது. அவைகள் பண்டைய எகிப்திய ஹைரோகிலிப்ஸ், டெமோடிக் சிரிப்பு மற்றும் பண்டைய கிரேக்கம் எழுத்து ஆகியவை ஆகும். பண்டைய எகிப்திய எழுத்தான எகிப்தின் ஹைரோகிலிப்களை புரிந்துகொள்வதற்கான திறவுகோல் கிரேக்க மொழி கல்வெட்டில் இருந்ததோடு இதனால் அப்போது படிக்க அறியப்பட்ட பண்டைய கிரேக்கம் வழியே புரிந்து கொள்ளப்பட்டது. பண்டைய கிரேக்க உரையில் எகிப்திய அரச குடும்பங்களின் பெயர்கள் இருப்பதை அறிஞர்கள் உணர்ந்தனர். இதைக் கொண்டு ஹைரோகிலிப்களை அவற்றின் கிரேக்க சமமான எழுத்துக்களுடன் பொருத்தி அதில் இருந்த செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தது. கடினமான முயற்சி மற்றும் தீவிரமான ஒத்துழைப்பு மூலம் மொழியியலாளர்கள் மற்றும் அறிஞர்கள் ஹைரோகிலிபிக் ஸ்கிரிப்டின் மர்மங்களை அவிழ்க்கத் தொடங்கினர். பண்டைய எகிப்திய வரலாறு, மதம் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஒரு புதிய சாளரத்தை திறந்தனர். இதைக் கொண்டு அவைகளை எகிப்திய வரலாற்றை புரிந்து கொள்ள வழிவகுத்தது. ரொசெட்டா ஸ்டோனின் முக்கியத்துவம். ரொசெட்டா ஸ்டோனின் மூலம் கண்டுபிடிப்பின் தாக்கம் வரலாற்றுத் துறைக்கு அப்பாற்பட்டது. இது பண்டைய எகிப்தின் நெடிய மர்மமான வரலாற்றில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்தைத் தூண்டியது. மேலும் மொழி அறிஞர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களின் ஆர்வத்தை மிகவும் தூண்டியதோடு அதில் ஈடுபட வைத்தது. இன்று ரொசெட்டா ஸ்டோன் மனிதகுலத்தின் தொடர் தேடுதலின் ஆர்வம் மற்றும் விடாமுயற்சியின் சான்றாக நிற்கிறது. இது கடந்த கால மர்மங்களை வெளிக்கொணர்வதற்கான நமது தொடர்ச்சியான தேடலின் வெற்றியின் அடையாளமாகும். நல்லது நண்பர்களே, இதுவரைந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. வரலாறு மற்றும் தொல்பொருளியல் பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு நமது இனிய தமிழ் அமிர்தம் சானலை விரும்பவும், பகிரவும் மற்றும் குழு சேரவும் மறக்காதீர்கள். வரலாறு என்றதும் தமிழ்நாட்டு வரலாறு இல்லாமல் தீடிர் என உலக வரலாற்றின் பக்கம் திரும்பிவிட்டதாக நினைக்காதீர்கள். சீன நெடுஞ்சுவருக்கும் நமக்கும் தொடர்பிருக்கிறது. நாமும் அதைவிட நீண்ட நெடுஞ்சுவர்கள் பண்டைய காலத்தில் அமைத்திருக்கிறோம். ஆனால் நமது வரலாற்றை நாம் எழுதாமல் அந்நியர் எழுதியதால் நமது வரலாறு நமது உண்மையான வரலாறாக இல்லை. அவர்கள் சொல்லத் தவறியவை அதிகம் என்பதை புரிந்து கொள்வோம். நமது பல்கலைக்கழகங்கள் என்ன வரலாறு சொல்லித் தருகிறார்கள் என்பதை அறியவே எனது 67 வயதில் முதுகலை வரலாறு படித்தேன். அடிப்படையில் நான் பொறியாளர் அறிந்தது நமது வரலாறு இன்னமும் சரிவர நமக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதுவே. என்ன செய்வது? முதலில் அக்கம் பக்கம் பல நாடுகளின் வரலாற்றை அறிந்து கொள்வோம். பிறகு நமது வரலாற்றுடன் ஒப்பு நோக்குவோம். பிறகு கிடைத்திருக்கும் ஆதாரங்களை தொகுப்போம். பிறகு முடிவுகளை முறையாக ஆய்வு நோக்கில் உலகிற்கு தெரிவிப்போம். இதற்கு இத்தகைய ஆர்வம் கொண்ட ஒரு பெரிய ஆய்வு மனம் கொண்ட பெரிய குழு தேவை. எனவே நமது சானல் இனிய தமிழ் அமிர்தம் பெரிய குழு சேர உதவுங்கள். ஆளில்லாத கடையில் டீ ஆற்றி என்ன பயன்? எனவே அதிகம் குழு சேர உதவுங்கள். ஆய்வு செய்து சிறந்த காணொளிகள் போட எங்களுக்கு உத்வேகம் அளிக்கும். இந்த ரொசெட்டா ஸ்டோன் காணொளிக்கும் நமது சிந்து வழியில் கிடைத்த இதுவரை படித்தறியப்படாத சில்களுக்கும் தொடர்பு உண்டு. இதன் வழியில் அதற்கு முன் நிலவிய 5000 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் அதன் புதிர் விடுவிக்கப்பட்டால் தொல் தமிழர் தொடர்புகள் நிறுவப்படலாம்.
அதற்கு சொந்தம் கொண்டாடும் தகுதி தமிழுக்கு மட்டுமே உள்ளது. அத்தனைக்கு தேவை தமிழர்களின் ஆழமான புரிதல். வாருங்கள் ஒரு வலுவான ஆய்வு குழுமத்தை கட்டமைப்போம். மிக்க நன்றி. இனிய தமிழ் அமிர்தம் சார்பில் அண்ணாமலை சுகுமாரன் விடை பெறுகிறேன். குழுசேர மற்றும் கருத்து தெரிவிக்க மறக்காதீர்கள். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.